கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம் மத்தியிலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்மை அசைவாடுகிற கிறிஸ்துவாயிருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கூடுகையை ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடார் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஜெப வேலையை ஆசீர்வதித்து நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. 2 பேரும் 3 பேரும் எங்கே நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க எங்க மத்தியில பிரசன்னரா இருந்து இந்த கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தொடக்க முதல் முடிவு வரை ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நெட்வொர்க் கனெக்டிவிட்டி எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உமக்கே கொடாகுடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபம் இருக்கும் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் துதிப்போம். ஆதி முதற் கொண்டு அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம். சத்திய வார்த்தைகளின் யதார்த்தத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துகிறவரே ஸ்தோத்திரம். மனுஷருக்கு அவரவர் கிரியைக்கு தக்கதாக பயனளிக்கிறவரே ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிறவரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவரே ஸ்தோத்திரம். வானத்திற்கு ஏறி இறங்கினவரே ஸ்தோத்திரம். காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கியவரே ஸ்தோத்திரம். தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவரே ஸ்தோத்திரம். பூமியின் எல்லைகளெல்லாம் ஸ்தாபித்தவரே ஸ்தோத்திரம். கொடாகுடி ஸ்தோத்திரம் அப்பா. எப்பேற்பட்ட தேவன் ஆண்டவர். வானத்துக்கு ஏறி இறங்கினவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிரியைகள் எல்லாம் எவ்வளவு அற்புதமாக அதிசயமாக இருக்கிறதப்பா. கொடாகுடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்க துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது பாடல் வேளை. நாம் எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆத்மமே என் முழுவதும். இந்த வருஷம் 2020 வருஷம் அது உலகத்தாருக்கு ஒரு பயங்கரமான வருஷமா இருந்தாலும் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு வருஷமாக அது அமைந்திருக்கிறது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது பிரசன்டேஷன் போடுகிற நாம் எல்லாம் சேர்ந்து நாம் தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்தி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம்.
என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரையும் உமை காதலித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. துந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி துந்தேர ஸ்தோத்தரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து நாள் வரையும் உமை காதலித்த உன் ஆண்டவரை தொழுதேத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது இன்னொரு ஸ்பெஷல் சாட்சி நாம் கேட்க போகிறோம். சிஸ்டர் ஜெரி ஜோஸ்லின் அவர்கள் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறார்கள். சிஸ்டர் ஜெரி ஜோஸ்லின், இப்பொழுது உங்கள் சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதல் சாட்சி போது சொன்னேன். அடுத்தது இடையில ஒரு சாட்சி, இப்போ மூன்றாவது முறையாக. முதல்ல சொன்ன சாட்சி வந்து என்னுடைய பிறந்திருந்து நான் என்னுடைய லைஃப் டைம் எப்படி கார்டு என்னை வழி நடத்தினான்னு சொன்னேன். ரெண்டாவது சாட்சியில் என்னுடைய மகனுக்கு அற்புதத்தை செய்தார்னு அந்த சாட்சி சொன்னேன். அந்த நேரத்தில் ஒரு காரியத்துக்கு நான் பண்ணேன். அந்த சாட்சியில் ஆண்டவர் பற்றி நான் அந்த சாட்சி எல்லாருக்கும் சொல்வேன்னு சொன்னேன். அதே போல ப்ரொக்ளைம் பண்ணுவேன், அதை டிக்ளேர் பண்ணி எல்லாருக்கும் நான் அறிக்கை செய்வேன். ஆண்டவருடைய பெரிய காரியங்கள் நான் அறிக்கை செய்வேன்னு சொல்லி அதுக்கு சொன்னேன் ஆகஸ்ட் மாதத்தில். அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை கடைபிடித்து இருந்தேன். இப்போ நான் நேற்றைய தினத்தில் சந்தையை சாட்சி சொல்லிட்டு போது என் மனசில் வந்து எனக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது அப்படின்னு உணர்த்திக்கிட்டே இருந்தார் கடவுள். அதை வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு உடனே அது முடிக்கணும்னு அவங்கள்ட்ட கேட்டேன். இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. அதற்கு ஸ்தோத்திரம். இந்த சாட்சி ஒருவேளை நான் போன வாரமே சாட்சி நேரம் சொன்னப்போ கூட எனக்கு அதை சொல்ல யோசிக்கிறாங்க. நேற்று தினத்தில் எனக்கு அது ரொம்ப அந்த உணர்த்தினாரு. அதனால தான் நான் இந்த நாள் தான் உங்களுக்கு அந்த சாட்சியை சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய அந்த ப்ரேயர் டைம் 9 months அதில் எனக்கு நான் எப்படி நான் ஆண்டவரை பார்த்தேன், இந்த சுச்சுவேஷன்லாம் ஆண்டவரை பார்த்தேன்னு சொல்கிறது தான் சாட்சி. ஆண்டவரை நான் பார்த்தேன்னு சொல்லி நான் சாட்சி கொடுக்க ஆசைப்பட்றேன். அதில் வந்து அதுக்கு முன்பாக இந்த ப்ரேயர் டைம் முன்பாக நான் ஒரு நல்ல ஒரு பிஷப்பு நல்ல ஊழியக்காரர் தான் அருமையாக வளர்த்தாங்க எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அப்படி வளர்க்கப்பட்ட நான் கல்லூரியில் போய் வேலை செய்யும்போது மாணவர்களுக்கு அனுப்பி சொல்லி எல்லா காரியங்களும் ப்ரேயர்னா முதல்ல யார் ப்ரேயர்னா உடனே எனக்கு சொல்லுவாங்க. வீட்லேயும் அதே மாதிரி ப்ரே பண்ணுவேன். வீட்டில் யார் ப்ரேயர் நடந்தாலும் ஃபங்க்ஷன் நடந்தாலும் என்கிட்ட கேட்டாங்கன்னா நோவே சொல்ல மாட்டேன், ப்ரே பண்ணுவேன். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான். அதே நேரத்தில் நிறைய கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் என்னால் தாங்கி கொள்ள முடியாதவங்களாம் இருக்கும். உடனே ப்ரேயர் பண்ணிட்டு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு பிக்கப் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இந்த ரிட்டையர்ட் லைஃப் 5 yearsல நான் வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி பண்ணிட்டு எங்கள் பிள்ளைங்க இருந்துச்சு. என்னுடைய மாணவர்கள்லாம் மேடம் போய் இப்படி உட்காந்துட்டீங்களே நீங்கள் என்னுடைய ஸ்டாஃப்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. நான் ஆண்டவரோட பேசிட்டு இருப்பேன். எனக்கு எவ்வளோ நாள் எப்படி வைக்க போடுங்க சொல்லி நான் என்ன செய்யணும்னு கேட்பேன். இந்த குவாரண்டைன் பீரியட் வந்து எனக்கு ரொம்ப கோல்டன் பீரியடாக இருந்தது. எனக்காக செலக்ட் பண்ணி நான் என்னுடைய லைஃப் டைமில் இது ரொம்ப ப்ரெஷியஸாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அறிக்கை செய்ய ஆசைப்படுறேன். 3 காரியங்கள் உங்களுக்கு 3 ஏரியாஸில் ஆண்டவரை நான் பார்த்தேன். எனக்கு ப்ரேயர் டைம்னு சொல்ல ஆசைப்படுறேன். ஃபஸ்ட்டு மெசேஜ் டைம். அழகான மெசேஜஸ், நிறைய மெசேஜஸ் மீட்டிங்ஸ்லாம் கொடுத்து அழகாக ப்ரெசென்ட் கொடுப்பாங்க. அதில் எனக்கு 1 or 2 மட்டும் சொல்கிறேன். துதித்து கொண்டே இருக்கணும். துதிக்க நம்மளுடைய பாரங்கள்லாம் குறையும்னு சொன்னாங்க. திருப்பி அந்த பிரசங்கம் பார்க்கும்போது துதிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும், எவ்வளோ துதிக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு இருக்க பாடம் ரொம்ப பாடங்கள்லாம் லெசன் அப்படின்னு சொன்னாங்க. அது அன்னைக்கு நான் கேட்டப்போ எனக்கு அது ஒரு ஸ்லோகன் மாதிரி இருந்துச்சு. அதை உடனே அதை அப்ளை பண்ணி பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியம். உடனே ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சுவேன். துதித்து பாடுவேன். துதிக்கிற சுவாமின்னு உடனே ஒரு பாட்டு வச்சுட்டு
ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா அதை கேட்டுட்டு இருப்பேன், அம்மா ரொம்ப நாளா வைக்கலையேன்ட்டு. இப்போ எனக்கு தெரியும் அது நான் ரொம்ப பேர்டன்டா இருக்குன்ட்டு. இந்த துடிச்சிட்டு இருக்க பிறகு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியம். அப்படியே கம்ப்ளீட்டா நான் எதுக்காக கவலைப்பட்டேனே தெரியாம அது பண்ணிடுறோம். அடுத்தது இன்னொரு பாயிண்ட், எனக்கு இன்னொரு மெசேஜ் எனக்கு ரொம்ப அப்பீலிங். இஸ் இந்த சென்டர், யுஎஸ் சென்டர், நமக்கு நடுவில் இருக்கிறார் தேவன், நமக்கு நடுவில் இருக்கிறார், பக்கத்துல இருக்காரு, கைப்பிடிக்கிறாரு, நடக்கிறாருன்னா ஜெகத்தை வலது கையை பிடித்து நடக்கிறாரு சொல்றேன், முன்பாக நடக்கிறாரு, ஒரு நடுவில் இருக்கிறாங்க. அந்த மெசேஜ் அன்னைக்கு எனக்கு ரொம்ப சென்டர் அவர் லைஃப் வந்து ஜீசஸ் தான்றது ரொம்ப அப்பீலிங்காக இருந்துச்சு. அப்போ அதுக்கப்புறம் நான் எப்போதுமே எனக்கு ஜீசஸ் தான் நமக்கு சென்டரில் தான் இருக்காரு. ஸோ எல்லாம் பார்த்துப்பாருன்ற மாதிரி ஒரு உற்சாகம் எனக்கு கிடைத்தது. இன்னொரு ப்ரேயர் 3 மட்டும் சொன்னேன், நிறைய ப்ரேயர் எனக்கு மெசேஜ் எனக்கு புதுசாக இருந்துச்சு. மூணாவது வந்து ஹாப்பி ஆல்வேஸ்னு ஒன்று சொன்னாங்க. அந்த மெசேஜில் வந்து எப்பவும் சந்தோஷமா இருக்கும், எல்லா நேரத்துலையும் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாங்க. அது அந்த அந்த சந்தோஷமா இருக்கிறது அது தெரியும், நம்ம பசங்களுக்கு தான் தெரியும். நிறைய நேரம் பசங்க கேட்டிருப்பான். ஆனால் அன்னைக்கு சொல்லப்போ எங்கள் வாழ்க்கையில் வந்து இதான் அன்னைக்கு ரொம்ப கண்ணில் தண்ணீரோட உட்கார்ந்துருந்தேன். எதுவும் நான் அந்த ப்ரேயர் கேட்கும்போது இந்த காரியம் சொன்ன உடனே சந்தோஷமா இருக்கும். உடனே இவ்வளோ அழகா தனியாக ஒரு வசனம் கொடுத்து அந்த கொடுத்துருக்காரு, இதே நம்ம கவலைப்படணும்னு சொல்லிட்டு கண்ணீர் துடைக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக அன்னைக்கு அவனுக்கு சொன்னேன். கண்ணீரோட தான் நான் இதை கேட்டேன், மெசேஜ் சொன்னேன். இது மாதிரி மெசேஜ் டைம் வந்து எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையில் ரொம்ப அப்ளிகபிளாக இருந்துச்சு. என்னன்னா அதுக்கு முன்னாடி நான் ஆளுக்கு போன் பசங்க கேட்கும்போதுலாம் வீட்டில் ஹஸ்பண்ட் சொல்லிட்டே வருவேன், இன்னைக்கு என்ன சொன்னாரு, ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பேன். நீ கேட்டு தானே இருந்தேன்னு சொல்லுவாங்க என் ஹஸ்பண்ட். நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். லைஃபுக்கு என்ன நம்ம இந்த இதை அடாப்ட் பண்ண போகிறோம், வாழ்க்கைக்கு என்ன சொன்னாங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்டை கேட்பேன். அப்போது அவங்க சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸு கன்ஃபார்ம், கன்சர்ன், அந்த மாதிரி வரிசை சீலே சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு வருவோம். லைஃபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இந்த ப்ரேயரில். ஒவ்வொரு நாளும் உடனே என் வாழ்க்கையில் இன்னைக்கு எப்படி இருக்கணும்னா சொல்லியிருப்பாங்க, நம்ம லைஃப் நம்ம இதில் எப்படி தான் சேர்த்தாரு சொல்லி ஒரு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரேயர் டைம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அந்த மெசேஜ் டைம் இருக்கும். I could see Jesus talking to me. I saw Jesus during the message time. நான் கண்ணில் தண்ணி வந்து எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் ஆனந்தமாக பண்ணியிருக்கேன், ஐடி செய்து பண்ணியிருக்கேன், மன்னிப்பு கேட்டு பண்ணியிருக்கேன், நிறைய காரியங்கள் மூலமாக அது சப்ஜெக்ட். ரெண்டாவது ஏரியா வந்து ப்ரேயர் டைம். சிஸ்டர் ப்ரேயர் பண்ணும்போது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். இது நானும் நல்ல ப்ரேயர்னால் ரொம்ப எல்லா கூட்டத்தையும் என்னை பார்த்துட்டாங்கன்னா பிரின்சிபல் கூட இந்த பிரின்சிபல் பார்த்துட்டாங்கன்னு சரி ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்போது நான் ப்ரேயர் ஈஸியாக பண்ணுற ஆள். ஆனால் இவங்க ப்ரேயர் டைமில் நான் ரொம்ப நடுக்கமத்தோட பண்ணேன். ஏன்னா அவங்க ஜபம் வந்து ரொம்ப வேர்ட் ஆஃப் காட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம அப்ளை பண்ணுற வேர்ட்ஸுக்கு எல்லாம் எனக்கு ரொம்ப எல்லாம் கேட்டுருந்தான். ஆனால் அது ரொம்ப அழகாக அவங்க அப்ளை பண்ணாங்க. ஒரு சில வேர்சஸ் மட்டும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எனக்கும் எனக்கு தெரிஞ்சதுதான். கர்த்தருடைய வார்த்தை கண்மலையை நொறுக்கும் சமத்தியாக அக்னி சுவாலை, அதை அடிக்கடி அவங்க ப்ரேயரில் சொல்லுவாங்க. எதையுமே 23:29 நான் அதை குறித்து வைத்துக்கொண்டு என் ஜபத்தில் நான் அதை பண்ணுறேன். ஒரு நாள் பாராமல் படிச்சுட்டேன், இப்போ ஞாபகம் நல்லா இருக்கு எனக்கு. கர்த்தர் பயப்படுவதே நீதியின் சூழ்நிலையும் சத்தியக்கேடு ஆரோக்கியம் இருக்குமா, அவர்கள் வழிகளை கொடுத்து கண்டன கூட வளர்வார்கள். இதை அடிக்கடி சொல்லுவாங்க. மல்கியா 4:2 அது அதிகம் பாராமல் படிச்சு வச்சிருக்கேன் நான். அடுத்தது கர்த்தரை நாமும் பலப்படுத்துகிறோம், நீதிமான் அதற்குள் சுகமாக இருப்பான், அதற்கு ஒளி சுகமாக இருப்பான், நீதிபதிகள் 18:10. அப்புறம் காண்டாமிருகத்தின் ஒத்த விலன், அது ரொம்ப புரியுது எனக்கு. எல்லாம் 23:22 அது சொல்லி என் மகன்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். அம்மா என்ன சொல்றீங்க, இப்படி வசனம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி எடுத்து நான் அந்த ஜபத்தில் சொன்னதை நான் ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கேன். காண்டம் வந்து பொறுத்த வேலனை கொடுத்துருக்காரு சொல்லி. அடுத்தது வந்து ஒரு வசனம், இன்று கண்ட இடித்தனி என்றுமே, அது ரொம்ப எனக்கு பிடிச்சது. தேடுன அந்த வேர்ட்ஸுக்கு கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியல எனக்கு. இன்று கண்ட இடித்தனி என்றுமே அது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் எனக்கு. எவ்வளோ வார்த்தைகள் பாருங்களேன், வார்த்தைகள் அப்ளை பண்ணும்போது ஜபம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு. அதனால ரொம்ப ஜபம்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப அப்படியே படபடன்னு இருக்குன்னு கூட அவங்ககிட்ட அந்த சிஸ்டர் சொல்லிட்டேன். அது வந்து கிறிஸ்டி அக்கா எனக்கு சொல்லும்போது சொல்கிறாங்க, சரி நான் கூட டென்ஷனாக இருக்கும், ஆனால் வந்து சாமி பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சு நீங்கள் தான் இந்த ப்ரேயர் டைமில் இருக்கணும்னு சொல்லிடுறேன், அவங்க தான் எனக்கு வார்த்தைகளை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே போல் இந்த ஜபத்தின் மூலமாக எனக்கு
காட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். காட் ப்ரிப்பேர் அந்த மோல்டு பண்ணியிருக்காரு, என்னை ரொம்ப கரெக்ட் பண்ணியிருக்காரு, ஷேப் பண்ணியிருக்காருன்றது அந்த நன்றி சொல்றேன். மை ஜீசஸ் இந்த ப்ரேயர் டைம் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், இப்போ எப்படின்னா நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த நான் பார்த்தேன். மூணாவது வந்து மிராக்கிள், என் வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. போன வாரம் ஒரு மாசமா எனக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்டா கூட வயிறு இருக்கும், ஈஸியா இருக்கு. நான் அக்காட்டெல்லாம் கேட்பேன், மருந்துலாம் கொடுத்தாங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட கேட்டேன், என்ன டைஜிங் இருக்கு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் ரேப்ரோ எல்லா டேப்லெட்லாம் போடுவேன். இப்போ இந்த ஜெப நேரத்தில் நல்லாவே அவங்க அற்புதத்துக்காக ஒரு நாள் நான் கூட அவங்கள்ட்ட சொன்னேன், இங்கே சொல்லாமல் இருக்கணுக்காக ஜெபம் பண்ண ஹீலிங்காக ஜெபம் பண்ணுங்க. உடனே சிஸ்டர் அந்த ஹீலிங்காக எனக்கு வரிசையா சொல்லுவாங்க, தலையிலிருந்து வரிசையா சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டுல கை வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கேன். நீட்டா இந்த வாரம் எனக்கு மண்டேலேருந்து சண்டே ஈவினிங்லேருந்து எனக்கு கம்ப்ளீட்டா அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளமே இல்லை. வயிறு நல்லா சொன்னாயிட்டு பேசலாம். அந்த ஸ்தோத்திரம் வந்ததுனால அடுத்தது பேக் பெயின், அந்த கழுத்து வந்து காலெல்லாம் வாங்கிட்டு வந்து போனாலும் ஹஸ்பண்ட் காலர் சைஸ் சொன்னாங்க, மீடியம் வாங்கிட்டோன்னு அதெல்லாம் வாங்கி போட்டால் என்னால் நின்று சமையல் பண்ண எல்லாம் கஷ்டம், புரியவே முடியல. ரொம்ப ஜெபம் பண்ணே இந்த ப்ரேயர் டைமில். அப்புறம் அவங்க கீழே பண்ணும்போது கழுத்து பின்பக்கம் அது என்ன சொல்கிறாங்க, ஸ்பான்டைட்டிஸ் எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. உடனே நான் கை வச்சுக்குவேன், அதுவும் நல்லா சுகமாயிட்டேன். ரெண்டு பக்கம் நல்லா இப்போ நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கேன். நான் கண்டிப்பாக அந்த நாளைக்கு வந்து இந்த வீடு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து தர முடியுது. ஒன்றுமே இல்லை. நான் காலர் நீங்கள் ஹஸ்பண்டோட சொன்னேன், நான் சார் சொல்ல போகிறேன், காலர் இல்லை ஒன்றும் இல்லை, கரெக்டாக இல்லை நான் சொல்ல போகிறேன்னு சொன்னேன். அதனால அந்த இடத்துல ஸ்தோத்திரம் அந்த 3 ஏரியாலையும் பெரிய அந்த யோசப்பாவை நான் பார்த்தேன். அந்த ஸ்தோத்திரம் அதனால என்னுடைய நாட்கள் வந்து நான் இப்போ நான் சொன்ன காரணம், முன்னாடி நான் ஒரு மிதவாதியா இருந்தேன், இப்போ ஒரு தீவிரவாதியா ஆயிட்டேன்னு நான் நினைக்கிறேன். பர்சனா ஆசிட்டிஸ் நான் போவேன். ரொம்ப சாஃப்ட் நேச்சரா தெரியும், எல்லாருக்கும் எல்லாரும் நேசிட்டேன், எனக்கு இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இன்னும் அதை வந்து தீவிரவாதியா ஆக்கியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் மகன் வந்து சொல்லுவான், அம்மா பிரேயர் டைம் போலியா அப்படின்னு கேட்பான். ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, ஸ்பீக்கரை ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஸ்பீக்கர் கரெக்டாக பிறகு வச்சிருப்பாங்க. பக்கத்தில் 6:45 ஸ்பீக்கர் வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. சில நேரம் கோவப்பட்டேன்னா, என்னம்மா பிரேயருக்கு போயிட்டு பிறகு வச்சுங்க அப்படின்னு கேட்பான். இல்லைன்னா சில நேரம் என் ஹஸ்பண்ட் ஏதாவது எடுத்து பேசுறதுன்னா, முதல்ல அந்த 7 மணி பிரேயர் போகாம இருக்குன்னா, அப்போ எனக்கு ரொம்ப உடனே எனக்கு என் மனசுல பத்தியா எவ்வளவு சாட்சியான வாழ்க்கை வாழணும். வீட்டுக்குள்ளேயே நம்மளால அதை காப்பாற்ற முடியலாம இருக்கிறேன். இந்த பிரேயர் டைம்ல நிறைய காரியங்களை உணர்த்தினார். என்னை அப்படியே ஒரு போட்டோகிராஃபியா எடுத்து அதை வச்சு பாரு மாதிரி இதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லி என்னை அப்படியே நல்லா மோல்டு பண்ணி இன்னைக்கு நான் தீவிரவாதியா இந்த சாட்சி முடியும் போது நான் சொல்றேன், என்னுடைய எல்லா சாட்சியும் நான் காத்துக்கொள்வேன். தெரியல, நான் காத்துக்கொள்வேன். அதுக்காக சம்திங் இந்த போராட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு டெஃபினட்டா வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பிரேயர் ஃபெலோஷிப், இந்த 9 months பிரேயர் ஃபெலோஷிப்ல டெஃபினட்டா நீங்க உங்க மந்தையில என்ன சேர்த்துக்கணும். கண்டிப்பா so happy I thank dear Jesus for everything. I thank ஒன்னெல்லாம் குரூப்ல இருக்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணி எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். அதுமா பிரதருக்கு சிஸ்டருக்கும் யாரும் Praise the Lord. Praise the Lord. Glory to God. What a wonderful testimony you have shared, Jerry. ஒரு சின்ன குழந்தை எப்படி தான் மனசை திறந்து அந்த குழந்தை கொண்டுமே ஒழிக்க தெரியாது, மறைக்க தெரியாது. ஒரு குழந்தை தன்னோட அப்படியே நிஜத்தை நிஜமா பேசும். அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரொஃபஸர், பிஹெச்டி, ரிட்டையர்டு ப்ரொஃபஸர், அவங்க வந்து ஒரு சின்ன குழந்தைய போல அது குழந்தை உள்ளத்தோடு அவங்க வந்து ஓப்பனா அவங்க சாட்சிய இவ்வளவு தெள்ள தெளிவாக எளிமையாக குழந்தைய போல யதார்த்தமாக அவங்க பேசுனதை கேட்க ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க தான் சொன்னாங்க, ஆரோக்கியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் நான் ஆரோக்கியத்துக்காக ஒவ்வொரு பாட்டாக ஜெபம் பண்ண நான் ஆரம்பிச்சேன். அதுல எவ்வளவு அற்புதம் நடந்திருக்கு பாருங்க.
கர்த்தர் எவ்வளவு மகிமையோட கர்த்தர் பேசுறது நம்ம கேட்கணும். நம்முடைய மனசு வந்து சென்சிட்டிவா இருக்கணும். ஆண்டவர் எல்லாரும் மூலமா யார் மூலமானாலும் பேசுவார். அதை வந்து கேட்டு நம்ம செவி கொடுத்து அதை படிக்க நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா அற்புதங்கள் நடக்கும். இதுவே ஒரு பெரிய ஒரு காரணம், ஒரு என்ன ஒரு எவிடன்ஸ். அவங்க சொன்னாங்க, நீங்க சிஸ்டர் நீங்க வந்து பாதுகாப்புக்காக ஜெபம் பண்றீங்க, ரொம்ப எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து நான் அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து நான் ஆரோக்கியத்துக்காக. ஏன்னா எல்லாரும் சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இதுல ஆக்டிவா வேலை பார்க்கறவங்க ரொம்ப குறைச்ச பேர் தான். அவங்களும் வந்து அந்த பெரிஃபெரியில தான் இருக்காங்க, ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. அதனால ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜெனரலா ஆரோக்கியத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது. ஸ்பெசிபிக்கா நான் எப்பவுமே நினைப்பேன், ஜெபம்னா டு த பாயிண்ட். ஒரு தாவீது எப்படி கல்ல எடுத்து ஒரே கல்ல எப்படி வந்து கோலியாத்தை நெத்தியில் அடிச்சானோ அந்த மாதிரி நம்ம ஜெபம் இருக்கணும், ஃபோக்கஸ்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளைகளை படிக்கிறதுக்காக, பிள்ளைகள் நல்லா படிக்கணும் அப்படி ஜெபம் பண்ணா எனக்கு அது பத்தாதுன்னு நினைப்பேன் நான். பிள்ளைங்க படிச்சதெல்லாம் நான் பண்ண ஜெபம் அப்படிதான், படிச்சதெல்லாம் மனசுல பதிக்கணும். பரீட்சையில வந்து எல்லா கொஸ்டின்ஸும் தெரியணும், எல்லா கொஸ்டின்ஸும் நேரத்துக்குள்ள ஆன்சர் பண்ண கிருபை செய்யணும், நல்ல ஃபோக்கஸை தரணும், நல்ல அட்டென்ஷனை தரணும், காரிய சித்தியை தரணும். அப்புறம் வந்து அந்தகார வல்ல சிந்தியை சிதறடிக்கிற டைவர்ஷனல் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையும் ஏசுவாங்க காட்டி இவ்வளவு ஜெபம் பண்ணுவேன் படிக்கிறதுக்கு. ஸோ அது நான் பண்ணி என் பிள்ளைகளுக்கும் பண்ணி எல்லாரும் இப்போ நல்லா இருக்க, நல்ல மார்க்களையும் வாங்க கர்த்தருக்கு பேச. நான் வந்து இப்போ யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர், காலேஜ் ஃபர்ஸ்ட். என் மகன் வந்து 1000க்கு மேல மார்க் வாங்கினாரு இது 12th டிஸ்டிங்ஷன். நான் இது பாஸ்ட் இன்ஜினியரிங் அண்ட் சத்யபாமா யூனிவர்சிட்டி வித் டிஸ்டிங்ஷன். அப்ப சத்யபாமா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கும்போது மகா வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டும் போதெல்லாம் 10th படிக்கும் போதுல நான் இதெல்லாம் தான் படிப்பேன் அப்படின்னு. அது எப்படி பாப்பா நீ சொல்ற, எப்படி படிக்க முடியும்னா ரொம்ப கஷ்டம், மார்க் வாங்கணும், அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னுவா. பார்த்தா அவ வந்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி 3லையும் 200 அவுட் ஆஃப் 200 வாங்கி முதல் நாளையே கவுன்சிலிங் அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல கிண்டியில கிடைச்சு, கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ்ல மெக்கானிக்கல்ல அவ சேர்ந்தான். ஆண்டவர் இவ்வளவு அற்புதம். எப்படின்னா ஸ்பெசிபிக் ஜெபம். அதுதான் என்னோட காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன் எப்படி நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அது ஒரு பெரிய சாட்சி. எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். நான் வேலை பார்க்கும்போது என்னுடைய வேலை ரொம்ப கடுமையான வேலை, 24/7 என் வேலை இருக்கும். எனக்கு கால்ஸ் வரும், ராத்திரி மிட் நைட்லாம் கால்ஸ் வரும். அப்போ இதுல எனக்கு கேர்டுன்னு ஒரு ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த இசபிகல் என்னது ப்ராப்ளம், இசபிகல் ஆசிட் ரீஃப்ளக்ஸ், அதில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கிட்னில ரொம்ப பிரச்சனை, ரொம்ப வருஷங்களாக. ஸோ எனக்கு காலையில் எழுதும்போது வயிற்று வலி என்ன அடிச்சு பிடிச்சி நொறுக்கும். ஆனால் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலை, லீவெல்லாம் போட முடியாது. அப்போ நான் என் ஹேண்ட்பேக்கை போய் அந்த டேபிளில் வைக்கும்போது, சேர் எடுக்கும்போது நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே காண்டாமிரே தொத்த பலன் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என் சேர்ல உட்காருவேன் டெய்லி. அப்ப காண்டாமிரத்துடைய பலன் வந்துடும், உற்சாகம் வந்துடும், வயிற்று வலியெல்லாம் இருக்கும். அது பாட்டுல நான் என் வேலையெல்லாம் திறம்பட செய்து அந்த முடிக்கும் போது ஆண்டவரே தோத்திரம்னு சொல்லி ரொம்ப கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. இதுதான் அந்த காண்டாமிரத்துடைய பலன். தேவையான சொல்றான், காண்டாமிரத்துடைய பலன் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்று கண்ட எத்திரை என்றுமே காண்டல் யாத்ராமத்துல அந்த செங்கடல பிறக்கிற அந்த சீன்ல இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் செத்து கிடப்பாங்க, இன்று கண்ட எத்திரை என்றுமே காண்பதில்லைன்னு ஆண்டவர் மோசைக்கு சொல்றாரு. இந்த வசனம் அங்கதான் இருக்கு. அது எங்க ஹஸ்பண்டுக்கு சுகமான போது, அற்புத சுகம், கடவுள் ஆண்டவர் வெளிச்சமாக அவன் மேல பாய்ந்து சென்ற போது டாக்டர் சொன்னாங்க, இப்ப சுகமாயிட்டு, பிளேட்லெட் எல்லாம் உயர்ந்துருச்சு. ஆனா டாக்டர் சொன்னாங்க, மருந்துக்கு ஸ்டீராய்டை குறைக்கிறோம், 40% பைப்பிளுக்கு திரும்ப வரலாம்னாங்க. அப்போ கடாட்சவாணி ஆண்டின்னு மதுரையில வந்து ரொம்ப ஃபேமஸ். அவங்க வெள்ளூர்ல இருந்தாங்க. அப்போ அவங்க வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்படி திரும்ப வரும்ன்றாரு டாக்டர். அவங்க ஏமா ஏசாமி சுகம் கொடுத்துருக்காரு, ஏன் திரும்ப வருது அப்படின்னு சொன்னாங்க. வராது, நீங்க விசுவாசமா இருங்க நாங்க. அப்ப இந்த 2 வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இன்று கண்ட எத்தனை என்னமே காண்பதில்லை, உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலின் சமாதானத்தையும் காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வசனமும் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லி, நான் ஹஸ்பண்டுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு தோற்றம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இப்ப எனக்காகவும் இந்த வசனத்தை நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்று கண்ட எத்தனை என்றுமே காண்பதில்லை, இனி திரும்ப வருவதே இல்லை அப்படின்னு சொல்லி. இவர் ஆஸ்பத்திரிக்கு மதுரையில இருந்து அழைச்சிட்டு போகும்போது பக்கத்து அடுத்த வீடு டாக்டர் அம்மா மதுரையில, அப்ப எங்க வீட்டுல அவங்க சொல்றாங்க, இந்த இடியோபதிக் வியாதி இப்ப சோமானாலும் திரும்ப வரும். அவங்க சொல்றாங்க, இந்த ப்ளீடிங் டிசீஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும், நீங்க அதை ஹேண்டில் பண்ணிட்டே தான் இருக்கணும் அப்படின்னாங்க. நான் ஆண்டவரே நீங்க எல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வெள்ளூர் அழைச்சிட்டு போயிட்டோம். அப்போ அந்த வசனம் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் எங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. 91 வருஷம் வந்த வியாதி இன்னைக்கு எத்தனை வருஷம், 2021 30 வருஷம் ஆக போகுது. கர்த்தர்
பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் சிறந்தவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் நம்மிடத்திலே இருக்கிறார். அவர் சிங்காசனத்துல இருக்கிறார். நம்ம கையை பிடிச்சி அங்கிருந்து நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நாம் எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகிலடைய வேண்டாம். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. எப்பொழுதும் இந்த ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதே மாதிரி எதை செய்தாலும் தேவ நாமத்துக்கு மகிமையாக செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதான் நமக்கு வாழ்க்கையில் அவர் கொடுத்திருக்கு. விசுவாசனால எல்லாத்தையும் விசுவாசத்தோட செய்யுங்க. நான் சாம்பார் செய்யும் போது கூட ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே நல்லா வரட்டும், எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. ஏன்னா அது இப்ப யோசிச்சு பார்த்தா ஆண்டவர் என்ன சொல்றாரு, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமேங்கிறாரு. சோ நம்ம சமயக்கட்டுல 2 மணி நேரம் நிற்கும் போது ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் செய்யும்போது அங்க யார் இருக்கிறாங்க? ஆண்டவர் இருக்கிறாரு. விசுவாசம் இருக்கு, ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் இருக்கு. ஆமென். இந்த மாதிரி ஒரு ஜெபம் பண்ணி நீங்க எதை செய்தாலும் அங்க ஆண்டவர் இருக்கிறாரு, அங்க விசுவாசம் இருக்குது. நம்ம பாவம் பண்ண போறதே கிடையாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஜெபக்கொடுகையில எவ்வளவோ அற்புதங்கள், எவ்வளவோ அந்த பாதையை பார்த்தோம்னா ரொம்ப அற்புதம். என்ன எத்தனை சர்ஜரிஸ், எனக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட், சர்ஜரி 2-3 பேருக்கு சர்ஜரி நடந்துச்சு. ஸ்டென்ட் வச்சாங்க ரெவரண்ட் ஐயாவுக்கு, ஷீலா செல்வகுமார் ஹஸ்பண்டுக்கு. இங்க ஜெபம் பண்ணும்போது அங்க கல் வெளியே வந்துருச்சு. கண்கள் நொறுக்கும் சம்மட்டி, அது என் மாமியாருக்கு அது நடந்தது. அந்த வசனம் கல்லுக்குனே ஆண்டவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த கிட்னி ஸ்டோன், அந்த ஸ்டோன், பிளடர் ஸ்டோனுக்கு எல்லாம் அதெல்லாம் அடிச்ச நொறுக்கு வெளியே வர்றதுக்காகவே. நாம வேற எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் அதை பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது கல் வெளியே வந்துருச்சு. இது எப்படிப்பட்ட அற்புதம்! கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது. ஜெபத்துல ஏன் நான் வசனமா சொல்றேன், அந்த வசனம் அந்த நேரத்துல தான் வரும். ஏன் அப்படின்னா அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணும் போது நம்ம லாயர் கோர்ட்ல ஆர்கியூ பண்ற மாதிரி. அது லாயர் எப்படி ஆர்கியூ பண்றாரு? அவர் ஒரு இந்த ரூல் படிக்கு, இந்த செக்ஷன் இபிகோ இத்தனையாவது செக்ஷன், இத்தனையாவது இது படிக்கு, இது நடக்கணும், இதை நீங்க செய்யணும், இதுக்கு நீங்க இந்த மாதிரி தீர்ப்பு தரணும்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் வசனங்கள், ஆவியாகவும் ஜீவனாகவும் கிரியை செய்யற வசனங்கள். நம்ம வசனத்தை சொல்லும் போது சாத்தாங்க நிக்கவே முடியாது. கத்திர வார்த்தை அது நினைச்சதை சாதிச்சது தான் திரும்பும். சோ இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும் போது அந்த ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது, நடக்குது, ஜெபித்தபடி நடக்குது. இதுதான் அந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்றதுடைய அதோடைய ஃபவுண்டேஷன், அதோடைய சீக்ரெட் இதுதான். அதனால எல்லாரும் இந்த 9 monthsல நீங்க பார்த்திருப்பீங்க எப்படி ஜெபம் பண்றது, எப்படி துதிக்கிறது அப்படின்னு சொல்லி. கர்த்தர் எவ்வளவு அற்புதமான ஒரு பாதம் நடத்திருக்கிறார். அதுதான் துதி மிகுந்த ஸ்தோத்திரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே அப்படின்னு இன்னைக்கு பாடி இருக்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுதுதான் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால சுரேஷ் ஜான்சனும் ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாம இப்ப ஒன்றிணைந்து Facebook, YouTube, Google மீட்ல கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இன்னைக்கு சிஸ்டர் ஜெரி அவங்க ரொம்ப அருமையாக சாட்சி சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சாட்சி 2020 ஆண்டவர் நம்ம மத்தியில் செய்த நன்மைகளை யார் ஷேர் பண்ணாலும் நாளைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறோம். யாராச்சும் இன்னைக்கு if you feel if God is moving, praise God. இந்த அவங்க சொன்ன அருமையான சாட்சியுடைய மையப்பொருள் என்னன்னா, நான் ரேணுகாவும் இந்த மீட்டிங்களுக்காக ஜெபிக்கும் போது ஒன்றை குறிப்பாக சொல்லி ஜெபிப்போம். நீங்க தான் இந்த கூட்டத்துடைய மையம். You are the center of this ministry. You are the focus of this 1 hour worship. Praise God. கர்த்தர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். Praise God. சிஸ்டர் ஜெரி சொன்னாங்க 3 வார்த்தைகள் அவங்க டச் பண்ண சொன்னாங்க. பாருங்க, ஹோலி ஸ்பிரிட் நான் மாறி மூவ் பண்றாருன்னா இன்னைக்கு நான் உள்ள அந்த
கருத்து செய்தியில அதே 3 பாயிண்ட் உங்களுக்கு கொண்டாந்துருக்கேன் நானு. God is great. Holy Spirit is moving. Hallelujah. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். பிலிப்பியர் புஸ்தகம் புக் ஆஃப் ஜாய், சந்தோஷத்தின் புஸ்தகம். சந்தோஷம் சந்தோஷம் பேசிட்டே இருக்காரு. உதாரணமாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சொல்லிட்டே இருக்காரு. சொல்லிட்டே இருக்க சந்தோஷம் சொல்லிட்டே இருக்கவரு என்ன பண்றாரு? இப்ப பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள்ல சமாதானத்தை பற்றி பேச சொல்கிறார். Praise God. நீங்க எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயிலும் சிந்தனையிலும் காத்து கொள்ளும். சந்தோஷம் சந்தோஷம் பேசிக்கொண்டே இருந்தவர் இப்ப சமாதானத்தை பற்றி பேசுகிறார். ஏன் இந்த பகுதி வாசிக்கும் போது அந்த பகுதி என்னை கேட்ட ஒரு கேள்வி, ஏன் இப்ப பவுல் சமாதானத்தை பற்றி பேசுகிறார்? Praise God. ஒரு ஆண்டவர் நம்மோட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சமாதானம் இல்லாம சந்தோஷமா இருக்க முடியாது. நானும் நீங்களும் சந்தோஷமா இருக்கணும்னா சமாதானம் அடிப்படை. நான் சமாதான உள்ளத்தில் இருக்கும் போது என் வாழ்க்கையில சந்தோஷத்தை நான் கொண்டாட தோங்குறேன். Hallelujah. Without peace there is no joy. ஒரு மனுஷனுக்கு ரியாலிட்டியிலயோ இமேஜினரியாவோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அவர் சமாதானமே இல்லை. அவருக்கு போய் ஒரு பரிசை கொடுங்க, அந்த பரிசு அவர் சந்தோஷத்தையே கொடுக்காது. ஒரு நன்மையை செய்யுங்க, அவருக்கு சந்தோஷத்தையே கொடுக்காது. ஏன்? அவருக்குள்ள சமாதானம் இல்லை. ஆகவேதான் பவுல் இங்க சொல்றாரு, சந்தோஷப்பட்டு பேசிட்டே வந்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். Hallelujah. Praise God. இங்க சமாதானம் பேசிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நிறைய நம்மளோட பேசிட்டே இருக்காரு. நம்ம வாழ்க்கையில கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல். சமாதானத்தை பேசுறவரு ஏன் கவலையை பற்றி பேசுறார்? எப்படி சமாதான பில்டு பண்ண சொல்லிட்டே போயிருக்கலாம்ல. ரெண்டாவது கேள்வி எனக்கு வந்த கேள்வி, சமாதானத்தை பேசுறவரு ஏன் கவலையை பற்றி பேசுகிறார்? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம. நான் கவலைப்பட்டா என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. If I worry, there is no peace. உதாரணமாக எனக்கு 100% worry இருந்துச்சுக்கோங்க, எனக்கு 100% peace. நீங்க 100% worryல இருந்தீங்கன்னா 100% peace. சில நேரம் சொல்லுவோம் சமாதானமா இருக்கீங்க, ஏதோ சமாதானமா இருக்கேன் பிரதர். இந்த மாதிரி வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இதே லாங்குவேஜ்ல அல்ல இது மாதிரி லாங்குவேஜ்ல என்ன அர்த்தம்? கொஞ்சம் கவலைப்படுறோம், அதாவது கொஞ்சம் சமாதானம். கவலை இல்லாம இருந்தோம்னா பூர்ண சமாதானம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம. இந்த 2020 வருஷத்தை முடிக்கிற தருணத்தை ஆண்டவர் வார்த்தை உங்களை நோக்கி வருது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஹalleluya. ஒரு வார்த்தை நானும் நீங்களும் நம்ம என்னைய பார்த்து நான் கேட்கணும், நீங்க உங்களை பார்த்து கேட்கணும். ஒன்றுக்கு கவலைப்படாம இருக்க முடியுமா? இது சாத்தியமா? Is it possible? நான் சொல்வேன், பைபிள் என்ன சொல்லுதோ இஸ் பாசிபிள். என்ன பாசிபிளோ அதுதான் பைபிள் சொல்லுது. ஒன்றுக்கும் கவலைப்படாம. பவுல் சும்மா பேசி போல ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு ஒரு ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஹalleluya. சொல்யூஷன் சொல்லிட்டாரா?
ஒன்றுக்கு எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் சொல்லிட்டாரா? நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஹalleluya. நீங்கள் தேவனுக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் இருக்கும், நிறைய கவலை உண்டாகும் சம்பவங்கள் இருக்கும். சின்ன விஷயம், பெரிய விஷயம், இம்மீடியட், லாங் டர்ம், நிறைய இருக்கும், எண்ட்லெஸ். அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஒன்றுக்கும் ஒரே பதில் முடிச்சிட்டார். நான் அதை பற்றி கவலைப்படலாமா, நான் இதை பற்றி கவலைமா, இது கவலைப்பட்ட நியாயம் தானே, அதை பற்றி கவலைப்பட்டா நியாயம் தானே. பவுல் சொல்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசல. எல்லாவற்றையும் எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுங்க? எல்லாவற்றையும் என்னோட சேர்த்து சொல்லுங்க. எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன். எல்லாவற்றையும், உங்க குடும்பத்தை பற்றியது, உங்க சரீரத்தை பற்றியது, உங்க பைனான்ஸ பற்றியது, உங்களுடைய அக்கம் பக்கத்தை பற்றியது, கொரோனா பற்றியது, எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த பேசேஜ்ல நிறைய क्वेश्चंस. ஏன் தேவனுக்கு தெரியப்படுத்தணும்? ஏன் தேவனுக்கு தெரியப்படுத்தணும்? அருமையானவர்களே, நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, without God there is no peace. தேவன் இல்லாம ஏன் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்க முடியாது, சாத்தியமில்லை. இட்ஸ் நாட் பாசிபிள். ஆகவே அவருக்கு தெரியப்படுத்துங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நீ அவன் தெரியப்படுத்தும். ஹalleluya. சோத்திரத்தோட, with a sense of gratitude and thanksgiving. ஆண்டவர் 2020 வருஷத்துல செய்த நன்மைகளுக்காக சோத்திரத்தோட, 2021 வருஷத்துல செய்ய போகிற நன்மைக்காக சோத்திரத்தோட, ஜெபம், ஜெனரல் விண்ணப்பம், குறிப்பு. ரேணுகா சொன்னாங்கல்ல, தாவீது கல்ல வந்து குறிப்பா எரிஞ்சா. ஸ்பெசிபிக்கலி நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க வாழ்க்கையில. நீங்க எல்லாவற்றையும் share everything with God, say everything to God, pour your heart to God. உங்க இதயத்தை ஊற்றுங்க, முழுமையா ஊற்றுங்க. Do not hold back anything. எல்லாவற்றையும் நீங்க அவட சொல்லுங்க. நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க, உங்க மனசுல எடுங்க, அவள் பாதத்தில் எல்லாவற்றையும் வச்சு கொள்ளுங்க. ஹalleluya. பிலிப்பியர் 4 அதிகாரம் 7 நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7 பிலிப்பியர் 4 அதிகாரம் 7 அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள காத்துக்கொள்ளும். அப்பொழுது, இந்த வார்த்தை என்னோட ரொம்ப இடைப்பட்டுச்சு. அப்பொழுது என் மனசுல வந்த ஒரு ரெஃபரன்ஸ். இந்த வார்த்தை அப்பொழுது இன்னொரு அருமையா சொல்லப்பட்டிருக்குது. மத்தேயு 7:7. கேளுங்கள் அப்பொழுது, கேளுங்கள் அப்பொழுது, தட்டுங்கள் அப்பொழுது. Praise God. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது. Hallelujah. Praise God. நானும் நீ என்ன எதிர்பார்க்கிறோம்? தேவ சமாதானம். எப்ப கிடைக்கும்? ரொம்ப அழகா சொல்லு. அப்பொழுது. உங்க மத்தியில பைபிள் வச்சிருந்தீங்க, முன்னாடி பைபிள் வச்சீங்கன்னா அது அப்பொழுது ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணுங்க. எனக்கு சமாதானம் வேண்டும் ஆண்டவரே கேட்கிறோம். ஆண்டவர் இந்த பவுல் மூலமாக சொல்ற வார்த்தை, உன்னுடைய பிரச்சனைய, உன்னுடைய கவலைய என் சமூகத்தில் வை. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தையும் சிந்தையும் காத்துக்கொள்ளும். ஹalleluya. இந்த எல்லா புத்திக்கு மேலான
ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்ட ஆண்டவர் சொன்னாரு, சூப்பர் நேச்சுரல், இயற்கை அப்பாற்பட்டது. மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ், மனுஷனுடைய நாலேஜ், வேர்ல்ட்லி நாலேஜ், வேர்ல்ட்லி ரிசோர்சஸ், வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்பாற்பட்டது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஹalleluya. You are expecting miraculous peace, இயற்கை அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் பீஸ். ஹalleluya. Praise God. ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் இருந்துச்சு. சமாதானத்தை படம் வரைஞ்சு காமிக்கணும். அது எப்படிங்க சமாதான படம் வரைஞ்சு காமிக்க முடியும்? நிறைய ஆர்டிஸ்ட் பெயிண்ட் பண்ணாங்க. அது படங்களை பார்க்கும்போது எல்லாருக்கும் புரியுது, இதுல சமாதான மெசேஜ் இருக்கு. திஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் பீஸ். இந்த படம் காமிக்குவது ஒரு வார்த்தையை காமிக்குது, ஒரு வேர்ட் பிக்சர், சமாதானம். கடைசியில ஒரு ட்ரையல், ஒரு அந்த ஜூரி இருக்காங்க. அந்த ஜூரி வந்து 2 க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு திகைப்பு, எதை நான் செலக்ட் பண்ற நம்பர் 1 பொசிஷன் கொடுக்கிறது. ஒன்னு, ஒரு செரீன் லேக், அமைதியான ஒரு லேக். பார்க்கும் போது அப்படியே மனசுக்கு சமாதானம் வருது. பெரிய லேக், எந்த அலையும் இல்லை, அப்படியே அழகா இருக்கு, சமாதானம். ஒரு சின்ன பிள்ளைய கூட காமிச்சு அது என்ன சொல்லுமா அப்படின்னா ரொம்ப சமாதானமா இருக்குன்னு சொல்லிடுறோம். அடுத்து ஒரு பெயிண்ட், ஒரு பயங்கரமான ஒரு காட்டுல உயரமான ஒரு கிளிப்ல இருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே ஊற்றி கொடுக்கிறது. அந்த மலை உச்சில ஒரு சின்ன மரம் இருக்கு. அந்த சின்ன மரத்துல ஒரு கொப்புல ஒரு பறவை கூடு கட்டி அது முட்டை மேல அடக்காத்துட்டு அப்படியே உட்கார்ந்து ஒரு வைல்டு ஃபால்ஸ். பயங்கரமா இருக்குது. அந்த படத்தை காமிக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு ஃபால்ஸ் இருக்குது. சின்ன மரம், அது சின்ன மரத்துல ஒரு கொப்புல ஒரு பறவை கூடு கட்டி முட்டையை வச்சு அது அடக்காது அப்படியே உட்கார்ந்து இருக்குது. இத பார்க்கும்போது அப்படி ஒரு சமாதானத்தை, அந்த பறவை சமாதானத்தை பார்க்க முடிச்சு. ஜூரி கடைசி சொன்னாங்க, இதுதான் இயற்கை அப்பாற்பட்ட சமாதானம், சூப்பர் நேச்சுரல் பீஸ். இத்தனை விதமான சத்தத்தை இறைச்சலோட இந்த நீர்வீழ்ச்சி விழுந்துட்டு இருக்கு, ஆனா அந்த பறவை சமாதானமா இருக்குது. ஒருவேளை அருமையான சகோதரே சகோதரியே, உங்களை சுற்றி உள்ள இறைச்சல், சரீர இறைச்சல், உறவில் உள்ள இறைச்சல், பலவிதமான இறைச்சல், எல்லாவற்றின் மத்தியில தேவ சமாதானம் உங்கள் இதயத்தையும் உங்கள் சிந்தையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள் காத்து கொள்ளும். இந்த காத்து கொள்ளும்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல God, GUARD, God. அதோட வார்த்தையுடைய அர்த்தத்தை போய் பார்க்கணும். அந்த வார்த்தை எங்க சொல்லப்பட்டுச்சுன்னா, ரோமர் வந்து பல தேசங்கள அவங்க ஆட்சி செய்யறாங்க. அவையெல்லாம் ஜெயித்து அங்கங்க ராஜ்யங்களை வச்சு ஆட்சி செய்யறாங்க. அப்ப அங்க கேரிசன், ஒரு பெரிய ஒரு மிலிட்டரி போர்ஸ் தாங்கி இருக்கும். ஆயிரக்கணக்கான ரோம போர் சேவர்கள் அந்தந்த தேசங்கள்ல குடியிருப்பாங்க. கேரிசன் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும். அப்ப அவங்களுக்கு பாதுகாப்புக்கு மிலிட்டரி போலீஸ் இருப்பாங்க. அவங்க பேர் தான் காட்ஸ், GUARDS, காட்ஸ். இதான் பவுல் சொல்றாரு, உங்க மத்தியில நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, ஆனா இந்த காட், இந்த ரோம போர் சேவர்கள் பாதுகாக்கிறது போல ஏதாச்சும் ஒண்ணு ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு, இது சத்தம் வர கேக்குது, இந்த மனுஷனை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, உடனே போய் இதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட பாதுகாப்பு எதுக்கு? ஏன் இதயத்துக்கு, உங்க இதயத்துக்கு. ஆமென். அல்லேலூயா. எந்த கவலையும் உங்க வாழ்க்கையை தாக்காதபடிக்கு
தொடாதபடிக்கு தெய்வீக சமாதானம் உங்கள் இறுதியும் சிந்தையும் காத்துக்கொள்ளும். ஏன்னா God is set a GOD God. இன்னைக்கு காலையில வேற இடத்துல ஒரு வார்த்தையை சொல்ற ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அதுல செப்பனியா 3:17 சொன்னேன். தேவன் நம் மத்தியில இருக்கிறார், தேவன் நடுவில் இருக்கிறார். இதான் வார்த்தை, தேவன் நடுவில் இருக்கிறார். He is guarding, GUARD. அவர் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கார். ஹalleluya. ஒரு கப்பல் நடுக்கடல போயிடுச்சு, ராத்திரி பயங்கரமா அப்படியே ஆடி அசைஞ்சு போயிட்டு இருக்குது. கொந்தளிக்கிற கடல்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் என்ன இப்படி கொந்தளிக்குது, கப்பல் இப்படி ஆடுது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, ஒண்ணும் இல்ல, அப்படி நேர கேப்டன் டெக்கு போறாரு. அந்த கேப்டன் அது அவருடைய ஸ்டீரிங்க பிடிச்சு நிதானமா கரெக்டா அப்படியே ஓடிட்டு இருக்காரு. பக்கத்துல போய் பார்க்கல, அவர் முகத்துல ஒரு பீஸ், ஒரு காம்னஸ், ஒரு கான்பிடன்ஸ். இவர் அந்த கேப்டன் டிஸ்டர்பே பண்ணாம திரும்பி வந்துட்டாரு. இதுக்குள்ள கப்பல நிறைய பேர் முடிச்சுட்டு கியா கியா கத்திட்டு இருக்காங்க. ஐயோ கப்பல் அப்படியாக்கும் இப்படியாக்கும் இப்படி ஆடுதே. இப்படி எல்லாரும் சொன்னாரு பீஸ், சமாதானம். நானு இந்த கேப்டனுடைய முகத்துல நான் சமாதானத்தை பார்த்தேன். ஹalleluya. He is in control. ஆம் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் என்னுடைய உங்களுடைய பிரச்சனைய யார் பார்த்து வைக்க போறோம்? நம்முடைய கேப்டன். ஹalleluya. அவரே he is in control. Hallelujah. God is good. பிரியமானவர்களே, இந்த 2020 வருஷத்தை நாம எப்படி கடந்து போறோம்? சோத்திரத்தோட. Thank you God. Thank you God. Hallelujah. 2021 வருஷத்துக்கு போறோம் சோத்திரத்தோட. பல 2020 வருஷத்துக்கு செய்த நன்மைகளுக்காக, 2021 வருஷம் செய்ய போகிற நன்மைகளுக்காக. அதுதான் நீங்க பவுல் சொல்றாரு. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் கிறிஸ்துக்குள் காத்துக் கொள்வதாக. ஹalleluya. Praise God. கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் 91 சங்கீதம் 10 வசனங்களை அறிக்கை செய்வோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நான் கர்த்தரை நீர் அடைக்கலம் என் கோட்டை, நீர் அடைக்கலம் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், அவருடைய வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டின் கீழே அடைக்கலம் புகுவார். அவர் சட்டின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடாகும். அவர் சத்தியம் உனக்கு பரிசையும் கேடாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், அம்புக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். பக்கத்தில் 1000 பேரும், பக்கத்தில் 1000 பேரும், ஒரு வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் வலதுபுறத்தில் 16 அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. கண்கள் மாத்திரம் நீ இதை பார்த்து, கண்கள் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற அடைக்கலமாய் உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சமாதானம். எல்லா ஆங்ஸைட்டி, டென்ஷன், கோவிதை பற்றி டென்ஷன் எல்லாவற்றையும் அவர் பார்த்து வச்சிருக்க. இயற்கை அப்பாற்பட்ட சமாதானம். He will guard you. Amen. G-U-A-R-D. Guard you. Hallelujah. இதான் சங்கீதம் 91 சொல்லுது.
வாதையின் கூடாத்தை அணுகாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது. வாதையின் குடும்பத்தை அணுகாது. வாதையின் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல கொரோனா வைரஸ் தெருவில் வரட்டுகிறேன். நேம் ஆஃப் ஜீசஸ் கொரோனா வைரஸ் மாநிலத்தை வரட்டுகிறேன். நேம் ஆஃப் ஜீசஸ் கொரோனா வைரஸ் இந்திய தேசத்திலிருந்து வரட்டுகிறோம். நேம் ஆஃப் ஜீசஸ் கொரோனா வைரஸின் வீரியத்தை கட்டி உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சகோதரர் ஜேசுதாசன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம். Praise God. Hallelujah.
சுரேஷ்காய் விசுவத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் அவர்களை உயிர்ப்பித்து பலப்படுத்தி உறுதிப்படுத்தி ஆண்டவரே உடைய திவ்ய வசனங்களை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தொடர்ந்து உடைய விளையாட்டு கிருபை அவர்களோடும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டுமாக கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஐக்கியம் உண்மை சார்ந்த ஐக்கியம், உமக்காக வாழ்கின்ற ஐக்கியம், உண்மை உயர்த்தும் ஐக்கியம் ஆண்டவரே. இந்த ஐக்கியத்திலே நாங்கள் உறுதியாக நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தான். அன்புக்காய் கிருபைக்காய் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய ஆண்டை காணும் பாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கிருபைக்குள்ளும் பராமரிப்புள்ளும் வைத்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரமதகப்பனே. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப கொடுக்கையை அற்புதமாக ஆண்டவரே நீங்க கிரியை செய்து கொண்டிருக்கிறதுக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம், ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம், அற்புதங்களை அடையாளம் நடத்துறதுக்காக கொடாக்குடி ஸ்தோத்திரம். அப்பா, இந்த சாட்சியை சொன்ன சகோதரி நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு சாட்சியை வச்சிருப்பாங்க சுவாமி. அற்புதங்கள் நிறுத்துகிற தேவன் நீரப்பா, எங்க நடுவில் இருக்கிற நீர் ஐயா, சிங்காசனத்திலே வீட்டு இருக்கிற நீராண்டவரே கொடாக்குடி ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எல்லாருமே பாதுகாப்புக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாக நீங்க ஒவ்வொருத்தரும் வீட்டையும் விட்டு விலகாமல் இருக்கணும் சுவாமி. அரங்கத்துக்குள்ள சமாதானம், அரவணைக்குள்ள சுகம் இருப்பதாக கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உச்சத்தை எல்லாரும் ஆரோக்கியத்துக்காக வருகிறோம். உச்சம் தலைமையில் உள்ள காலவரை சுகமளிக்கும் வல்லமை பாய்ந்து செல்லட்டும். எங்களை சிருஷ்டித்தவர் நீரப்பா ஆண்டவரே. நாங்க தாயின் கருவிலே இருக்கும் பொழுது ஆண்டவரே எங்களை கண்டவர் நீர் சுவாமி. ஒளிப்பிடத்திலே நாங்கள் உருவாக்கப்பட்ட பொழுது நாங்கள் உமக்கு முன்பாக மறைந்திருக்கவில்லையே. கொடாக்குடி ஸ்தோத்திரம், கருவை உமது கண்கள் கண்டதே. அவைகள் ஒன்றாகவும் இல்லாத போது அவை எல்லாத்தையும் உருவேற்றும் நாட்களை புஸ்தகம் எழுதி வைத்திருக்கிறவரே கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாருக்கும் சரீரத்துல என்ன குறைபாடு இருந்தாலும் அவர்களுக்கே தெரியாம கூட குறைபாடு இருக்கலாம் சுவாமி. அவர் எல்லாம் உமக்கு தெரியும் சுவாமி. அந்தத்தில் உள்ளவருடைய ஆதரவை முதல் கொண்டு சொல்கிறவர் எங்கள் குறைகள் எல்லாம் உமக்கு வெட்ட வெளியாக இருக்கிறது சுவாமி. ஆண்டவரே, மனதுல சஞ்சலங்கள் இருக்கலாம், பயங்கள் இருக்கலாம், திகில் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் இன்று சொன்னபடிக்கு கேட்ட வார்த்தையின் படிக்கு எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எல்லாரும் காத்துக்கொள்ளட்டும் சுவாமி. உமது கரத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எங்க ஆத்மாவில் எல்லா வியாகுலங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் உமது கரத்துல சப்மிட் பண்ணுகிறோம் சுவாமி. எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எங்க காரியத்தை நடத்துங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கை உமது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அதுபோல உச்ச தலைவர் உள்ள காலவரை சுகமளிக்கும் வல்ல எல்லாருக்கும் பாய்ந்து செல்லட்டும் சுவாமி. மைக்ரேன், தலையில பிரெயின் ப்ராப்ளம், மூக்கு, கண்ணு, காது, தொண்டை ஆண்டவரே உள்ள பிரச்சனைகள், வாயில உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், இசோஃபேகல் ப்ராப்ளம்ஸ், GERD, இன்டைஜஷன், அல்சர், கிட்னி ப்ராப்ளம், pancreatic ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம்ஸ், சுகர், பிபி ஆண்டவரே, அதுபோல எலும்பு மூட்டுகள் உள்ள பிரச்சனைகள், முதுகுத்தண்டில் உள்ள பிரச்சனைகள், கழுத்தில் உள்ள பிரச்சனைகள், தண்டுவடம், ஸ்பாண்டிலைட்டிஸ் எல்லாத்துக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இதுக்கு மேல நிறைய பிரச்சனை இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான்ப்பா. பரிபூர்ண சுகத்தை எல்லாருக்கும் அருள்வீராக. இந்த புதிய ஆண்டில பிரவேசிக்கும் பொழுது சுவாமி காண்டா மிருகத்துக்கு பலத்தோடு பீடுநடை போட்டு உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்வீராக. கொடாகொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடாகொடி ஸ்தோத்திரம் ஐயா. துதிகரமாய் நல்லா செலுத்துகிறோம். புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட மருத்துவர்களுக்காக, மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்காக, புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட டெய்லி நாங்க ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுக்காக வருகிறோம் அப்பா. எல்லாரும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபம் இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவாங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆசீர்வாத சகலமான மறவாதே. ஆமென். Thank you. Thank you. Bye bye. God bless you.